இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். இது முழுக்க ஃபேக்ட்ஸ் அப்புறம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளும் பலவிதமான கிரெடிபிள் சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு EPA என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி, ITIA இன்டர்நேஷ்னல் டங்ஸ்டன் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், ATSDR ஏஜென்சி ஃபார் டாக்ஸிக் சப்ஸ்டான்சஸ் அண்ட் டிசீஸ் ரெஜிஸ்ட்ரி, PubMed, ResearchGate, இன்னும் ஒரு சில சோர்ஸஸில் இருந்து எடுக்கப்பட்டது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டங்ஸ்டன்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பை பற்றியோ இல்லை பெனிஃபிட்ஸை பற்றியோ உங்ககிட்ட யாராவது கேட்டால் இந்த ஒரு வீடியோவை கிரெடிபிள் சோர்ஸாக வச்சுக்கோங்க. ஃபேக்ட்ஸை பற்றி ஆர்வம் இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், இது மெய்யுணர்கள். முதல்ல டங்ஸ்டன்னா என்னன்றதையும் இந்த மெட்டல் எதுக்காக அவ்வளோ ப்ரீஷியஸ் அப்படின்றதையும் பார்த்துடலாம். பீரியாடிக் டேபிளில் டங்ஸ்டனோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 74. இதோட சிம்பிள் W, ஜெர்மன் நேமான வோல்ஃப்ராம் அப்படின்றதுலேருந்து வந்தது. முதல்ல டங்ஸ்டன் எதுக்காக ஸோ ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் அயன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரும்பு கிட்டத்தட்ட 1538 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகக்கூடியது. ஆனால் டங்ஸ்டன் 3422 டிகிரி செல்சியஸில் தான் மெல்ட் ஆகக்கூடியது. இது மூலம் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கெங்கெல்லாம் அதிக டெம்பரேச்சர் யூஸ் பண்ணப்படுதோ அங்கே மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக டங்ஸ்டன் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்ததாக ஹை டென்சிட்டி. ஒரு கியூபிக் சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 19.25 கிராம் எடை கொண்டது. அடுத்ததாக இதோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரீம்லி அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் மற்ற மெட்டீரியலை உருக்கி மாற்றுற மாதிரி இதை மாற்ற முடியாது. அடுத்ததாக ஹை எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ ஹீட்டையும் கரண்ட்டையும் அதிகமாக கண்டக்ட் பண்ணக்கூடியது. கடைசியாக கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இரும்பெல்லாம் துரு பிடிச்சிரும் இல்லையா, இல்லை கெமிக்கல்லாம் படும்போது அதில் ஒரு அரிப்பு ஏற்படும். டங்ஸ்டனில் அந்த மாதிரியான கொரோஷன் ஏற்படுறது ரொம்ப குறைவுன்றதுனால ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டில் கூட ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடியது. டங்ஸ்டன் ஏன் ஸோ ஸ்பெஷல்னு பார்த்துட்டோம். இப்போது எங்கெங்கெல்லாம் டங்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்துடலாம். டங்ஸ்டன் மாடர்ன் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணப்படுது. அதே சமயத்தில் ஒரு காமன் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ப்ராடக்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணப்படுது. முதல்ல மாடர்ன் இண்டஸ்ட்ரியில் பார்த்துடலாம். மெயினாக கட்டிங் டூல்ஸில் யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டீரியல் அப்படின்றதுனால கிரைண்டிங், ட்ரில்லிங், கட் பண்ணக்கூடிய கட்டிங், அந்த மாதிரியான எல்லா ப்ராசஸ்லையும் யூஸ் பண்ணப்படுது. அடுத்ததாக ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். இதோட ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்னாலையும் ரெசிஸ்டன்ட் டு ஹீட்னாலையும் அதிகமாக பார்த்திங்கன்னா ராக்கெட்டோட நாசல்ஸில், ஏர்க்ராஃப்டில், ஒரு சில காம்பனன்ட்ஸில், அப்புறம் பலவிதமான மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணப்படுது. டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ஸ் லைட் பல்ப்ஸில் யூஸ் பண்ணப்படுது. நம்மளோட லைட்டில் ஏற்படக்கூடிய அதிகமான பவர், ஹீட் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாக டங்ஸ்டன் இருக்குது. அடுத்ததாக முக்கியமாக மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரேடியேஷன் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணப்படுது. அப்புறம் எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டருக்காகவும், பவர் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா டர்பைன் பிளேட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணப்படுது. இன்னும் சொல்லணுன்னா டங்ஸ்டன் ஜுவல்லரி அப்புறம் ஃபேஷன் டிசைனிங்கில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால வெட்டிங் ரிங்ஸ், வாட்சஸ், இந்த மாதிரியான பல எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரில் பிரேக்கிங் சிஸ்டமில் நிறைய இடத்துல இந்த மாதிரியான ஹெவி மெட்டீரியல் ஹீட்டெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராசஸ்லேயும் யூஸ் பண்ணப்படுது. இண்டஸ்ட்ரி பார்த்துட்டோம். இப்போது ஆர்டினரி பீப்புளோட டே டு டே லைஃப்பில் இது எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். லைட் பல்ப்ஸ் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்கு கீழே பார்த்துட்டோம். பட் இன்ட்ரெஸ்டிங்லி சம் ஹாலோஜன் லேம்ப்ஸில் கூட இது யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா பிரைட் லைட்டை எமிட் பண்ணுறதுக்காக. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனில் டங்ஸ்டன் கெப்பாசிட்டர்ஸ் அப்புறம் செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க உங்களுடைய மொபைல் ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்காக. நம்ம மெடிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரே மிஷின்ஸு, அப்புறம் CT ஸ்கேன், இது எல்லாத்துலேயும் டங்ஸ்டன் யூஸ் பண்ணப்படுது. ஸ்போர்ட்ஸ் கூட்ஸில் பார்த்திங்கன்னா கால்ஃப் பேட்டு, அப்புறம் ஃபிஷ் பண்ணக்கூடிய அந்த வெயிட் இழுக்கக்கூடிய ஒரு சில மெட்டல்ஸு, இந்த மாதிரியான ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் டங்ஸ்டன் யூஸ் பண்ணப்படுது. அடுத்ததாக முக்கியமாக டங்ஸ்டன் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுதுன்னு பார்த்துருவோம்.
டங்ஸ்டனோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. ஏன்னா இது ஈவன் அயன் ஓரை விட ரொம்ப அதிக டென்சிட்டியான ஒரு ப்ராடக்டாக வெளியில் வரணுன்றதால இதோட ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். அதை நான் முடிஞ்ச வரை சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தெரிஞ்சால் தான் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அது எல்லாமே வந்து நமக்கு தெரிய வரும். இது ப்ரைமரிலி வோல்ஃப்ரமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரில் இருந்து தயாரிக்கப்படுது. வோல்ஃப்ரமைட் அப்படின்றது அயன் அப்புறம் மேக்னீஷோட கெமிக்கல் ஃபார்முலா. வோல்ஃப்ரமைட் வந்து டிப்பிக்கலி கிரானைட் அப்புறம் வந்து பெக்மெடைட் இதிலலாம் இருந்து கிடைக்கக்கூடியது. இந்த ஓர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் டாப் 5 வந்து முதல்ல சைனா, ரஷ்யா, போர்ச்சுகல், பொலிவியா, அப்புறம் கனடா. இப்போது இதோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல மைனிங், எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து ஓப்பன் பிட் மைனிங் அப்படி இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் மைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் ப்ராசஸ் பண்ணி அதில் இருந்து அந்த ஓர் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக கான்சன்ட்ரேஷன், க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங். இந்த ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தின்னாக க்ரஷ் பண்ணி அதை கிரவுண்ட் பண்ணி ஒரு ஃபைன் பார்ட்டிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சில அதர் ப்ராசஸும் இருக்குது, கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ளோட்டேஷன். ஸோ நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போகலை, அதனால் ஓவராலாக ஹை லெவலில் ஒரு ப்ராசஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸிங். இந்த கெமிக்கல் ப்ராசஸிங் மூலம் இந்த ரா மெட்டீரியலை டங்ஸ்டன் ஆக்சைடு WO3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாக மாற்றுறாங்க. இது வந்து ஆக்சிஜனை வச்சு இந்த தாதுவை ரொம்ப ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணுறது மூலம் நமக்கு கிடைக்கிது. அடுத்ததாக ஹைட்ரோஜன் கேஸை யூஸ் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் 900 1000 டிகிரி செல்சியஸில் இந்த டங்ஸ்டன் ஆக்சைடை டங்ஸ்டன் மெட்டலாக மாற்றுறாங்க. இப்போது இந்த டங்ஸ்டன் மெட்டலை வந்து மறுபடியும் பவுடர் ஆக்குறாங்க. இந்த பவுடர் தான் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஷேப்புக்கு கொண்டு வராங்க. ஃபைனல் ப்ராசஸிங்கில் பார்த்திங்கன்னா டங்ஸ்டனை அயன், நிக்கல், காப்பர் அந்த மாதிரியான மற்ற எலிமெண்ட்டோடையும் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய சேஃப்டி ரிஸ்க்கை பற்றி பார்த்துடலாம். இந்த ரிஸ்க்கை நான் வந்து 2 விதமாக பிரிச்சுருக்கேன். ஒன்று ஃப்ரம் பீப்புள் பெர்ஸ்பெக்டிவில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெர்ஸ்பெக்டிவில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது. ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிஸ்க். இதில் வந்து டஸ்ட் இன்ஹலேஷன். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராசஸில் பார்த்துருக்கோம். இதை ஃபைன் டஸ்ட்டாக உருவாக்கி அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராங் எலிமெண்ட்டாக மாற்றுறாங்க. அப்போது இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக உங்களுடைய லங்ஸை போயிட்டு அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த PPEன்னு சொல்லக்கூடிய பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக நீங்கள் லாங் டேர்மாக இந்த மாதிரியான டங்ஸ்டன் காம்பவுண்ட் கூட எக்ஸ்போஷர் ஆகும்போது, உங்கள் பாடி எக்ஸ்போஷர் ஆகும்போது ஸ்கின் இரிட்டேஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இதில் வந்து இந்த கெமிக்கல் ப்ராசஸிங் ஸ்டேஜ்னு சொன்னோம் இல்லையா, ஹைட்ரோஜன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான சமயத்துலலாம் கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரியான கேஸஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுன்றனால இது வந்து கிட்டத்தட்ட ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை, கண்ட்ரோல் பண்ணலைன்னா பாய்சனாக ஆகக்கூடிய ரிஸ்க்கு கூட இருக்குது. அகெயின் மறுபடியும் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. நம்ம வந்து அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்ததாக என்விரான்மெண்டலில் இருக்கக்கூடிய ரிஸ்க், வாட்டர் கண்டாமினேஷன். இந்த பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பலவிதமான சோர்சஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை பாருங்கள். இதில் தெளிவாக வாட்டர் கண்டாமினேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட டாக்ஸிக் வேஸ்ட் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் லோக்கல் வாட்டர் சோர்ஸோட ஈஸியாக கலப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்போஸ் நம்ம வந்து ஓப்பன் பிட் மைனிங் பண்ணோன்னாக்க அது கிட்டத்தட்ட நேச்சுரல் ஹேபிட்டட், அதாவது வைல்ட் லைஃப்பை கூட பாதிக்கக்கூடியது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்ததாக இதுக்கு தேவையான ஹை டெம்பரேச்சர் ப்ராசஸ்னால் அதிகப்படியான லோக்கல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. முக்கியமாக வேஸ்ட் டிஸ்போசல். இந்த டிஸ்போசல் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கும் போது அதில் பை ப்ராடக்டாக வெளியில் வரக்கூடிய ஸ்லாக் அப்புறம் வந்து வேஸ்ட் வாட்டர் இதெல்லாமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னா சுற்று வட்டாரத்தில் பொல்யூஷன் அப்புறம் டீக்ரடேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டீக்ரடேஷன்னா சீரழிவு. இப்போது மெய் உணர்தலோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரும்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் பல நாடுகளில் உற்பத்தி பண்ணப்படுது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நமக்கு டங்ஸ்டன் அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியதான். யாரோ ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணாதான் எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்க யூஸ் பண்ண முடியும். அந்த உண்மையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் மக்கள் வாழக்கூடிய ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான டெவலப்டு ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரிஸ் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை இதுக்குன்னு தனியாக டெடிகேட்டடான ஒரு லொக்கேஷன்ஸில் இந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸை பில்ட் பண்ணி அதை சுற்றின ஒரு எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ணி அந்த இடத்துல பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணணும். ஈவன் இந்த ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் கோத்ரூ பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, பாப்புலேட்டட் சிட்டிக்கு பக்கத்தில் இது ரெக்கமெண்டட் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா ஹை எனர்ஜி ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால டாக்ஸிக் ஃபார்ம்ஸ், டஸ்ட், அப்புறம் கெமிக்கல் வேஸ்ட் இது எல்லாமே ஏரையும் வாட்டரையும் பொல்யூட் பண்ணக்கூடியது. வாட்டர் கண்டாமினேஷன் நடக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படின்ற விஷயத்த என்னை பொறுத்தவரை கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக கையாளணும். இது தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா, இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்றத உங்ககிட்டயே விட்டுறேன். கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை டீகோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் நிறைய வரப்போகுது. இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மெய் உணர்தலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.